கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி மகேஷ் அவர்களை ஆதரித்து 10.5% இடஒதுக்கீடுக்காக போராடிய எங்களது மருத்துவர் சின்னையா அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மகேஷ் அவர்களை ஆதரித்து மாம்பழ சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க இதோ வந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, புரட்சி பாரதம் இயக்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களே, தமிழ் மாநில பிஎஸ்பி கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களே, நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் நம்முடைய தோழமை கட்சியிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, கண்ணியமிக்க காவல்துறையை சார்ந்தவர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தல் திமுகவுக்கு இது கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இங்கே நிற்கின்ற வேட்பாளர் அருமை தம்பி மகேஷ் அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய மருத்துவர் சின்னையா என்று நினைத்து அனைவரும் பாடுபட வேண்டும். இந்த உத்தரவேல் தொகுதியிலே நிற்கின்ற வேட்பாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நிற்கிறார் என்ற எண்ணத்திலே நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். இப்படி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முறை இந்த உத்தரவேல் தொகுதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து மாங்கனி சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் 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 என உங்களுடைய பாதங்களை பணிந்து கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி மகேஷ் குமார் அவர்கள் இங்கே உரையாற்றுவார். வாழ்க மருத்துவர் சின்னையா, வளர்க பாட்டாளி மக்கள் கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் உத்தரமேர் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழ சின்னத்தில் போட்டிகின்ற மகேஷ்குமார் ஆகிய எனக்கு நீங்கள் அனைவரும் பெருவாரியான வாக்குகளை வைத்து வெற்றி பெற செய்ய வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம நிக்கிற இடம் உலக புகழ்பெற்ற ஸ்தலத்தில் நிற்கிறோம். உலகிற்கே ஜனநாயகத்தை பறைசாற்றுகின்ற விதமாக குடவோலை முறையிலே தேர்தல் நடத்தியதற்கான சான்றுகள் அதிகமாக உள்ள ஒரே இடம் உத்தரமேரு கல்வெட்டு. மீண்டும் இந்த ஜனநாயகத்தை திமுகவை அப்புறப்படுத்தி நிலைநாட்டுவதற்காக நாம் அனைவரும் ஒரே அணியாக நின்று மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நமது நம்பிக்கை நாயகர், இளைஞர்கள் எழுச்சி நாயகர், 108 தந்த சரித்திர நாயகர் நமக்கிடையே மாம்பழ சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க வருகை தந்துள்ளார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று என் அருகில் நின்று கொண்டிருக்கின்ற படித்தவர், பண்புள்ளவர், ஏழை விவசாயியின் மகனாக உழைப்பால் முன்னுக்கு வந்து இந்த தொகுதியின் நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிற்கின்ற என்னுடைய அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு தந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்பார். இது உறுதி உறுதி உறுதி. இது காலத்தின் கட்டாயம். 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி, நரக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, குழந்தைகளுக்கு எதிரான ஆட்சி, கொள்ளைக்கார ஆட்சி. திமுக ஆட்சியை துரத்தி அடிப்போம், விரட்டி அடிப்போம் என்று நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். அந்த அடிப்படையில்தான் இங்கே உத்தரமேரூரில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், காஞ்சிபுரத்திலே அடுத்த மாதம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு சோமசுந்தரம் அவர்களே, இந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் என்று சொன்னாலே அந்த மீசையை முறுக்கி வீரத்தின் வெளிப்பாடு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் வாலாஜாபாத் கணேசன் அவர்களே, அக்ரி நாகராஜ் அவர்கள், பிரகாஷ் பாபு அவர்கள், தர்மன் அவர்கள், தங்க பஞ்சாத்திரம் அவர்கள், முருகன் அவர்கள், ராஜி அவர்கள், ஹரி அவர்கள், விஷ்ணு அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை ஜெகதீசன் அவர்கள், சோழனூர் ஏழுமலை அவர்கள், சாலவாக்கம் எஸ்.எம். குப்பன் அவர்கள், ராஜவேல் அவர்கள், ஐயம்பேட்டை வஜ்ரவேல், மாலத்தி, ராஜ்குமார், வீரபத்ரன், ஜி.கே. நரசிம்மன், கோபி, பிரேம், இளையகுமார், சதீஷ்குமார், பாலமுருகன், பிரபாகரன், ரஜினி, விக்னேஸ்வரன், வனசுந்தரி அவர்கள், அமமுகவின் டாக்டர் சதீஷ்குமார், வீரராகவன், ராஜகோபால், எல்லப்பன், நாகராஜன், தம்மனூர் தாஸ் அவர்கள், மதியழகன், கோபி அவர்கள், ஐஜேகேவின் மல்லி அப்பு அவர்கள், முனுசாமி அவர்கள், ஜனார்தனன் அவர்கள், லூயி சேவியர் அவர்கள், தினேஷ் அவர்கள், ஜோசப் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், அமமுகவின் தினகரன், மணிவண்ணன், பிரபாகரன், ரஜிதா அவர்கள், புரட்சி பாரதத்தின் உள்ளாவூர் தரதிதாசன் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், அருள் அவர்கள், கணபதி அவர்கள், சுஜித் அவர்கள், கதிர், இளையராஜா, யஸ்வந்த் ராவ், ராஜன், சுதாகர், பிரகாஷ், ஜானகி, சுதா, சந்திர, சத்குணம், தமிழ் மாநில காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சியின் வழக்கறிஞர் பிரபாகரன், பிரபு, சதீஷ்குமார், செந்தில்குமார், ஜெயசீலன், ஜோசப், சூர்யா, சுரேஷ், செல்வகுமார், தினகரன், புதிய நீதி கட்சியின் ஏசிஎஸ் ராஜேந்திரன் அவர்கள், சண்முகவேல், முருகவேல், செல்வ கணபதி, கன்னியப்பன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலமால் அவர்கள், மாவட்ட தலைவர் உமாபதி அவர்கள், மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள், வரதராஜன் அவர்கள், வசந்தி அவர்கள், பல்லவராசன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், கருணாகரன் உடையார் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், வே பாஸ்கர் அவர்கள், வடிவேல் அவர்கள், விநாயகம் அவர்கள், ராஜா, வித்யாமோகன், சங்கர், அருண்குமார், வீரமணி, ஸ்ரீராம், அரவிந்த், சிவராஜ், பாலாஜி, செந்தில்குமார், சரவணன், மாரி, ஹரிகிருஷ்ணன், வே ராமதாஸ், மோகனரங்கன், சிவராமன், விஜயன், ஐயனார், சுப்பிரமணி, சம்பத், கோபாலகிருஷ்ணன், புஷ்பராஜ், சங்கர், ரமேஷ், சோலைராமன், வாசுதேவன், கார்த்திக், லோகு, அரசு, முனுசாமி, சக்கரை கணேசன்,
சண்முகம், பக்தோச்சலம், சுரேஷ், சவுந்தரராஜன், யசோதா, மோகன்தாஸ், சுமித்ரா, லோகநாதன், அன்னபூரணி, சுந்தரமூர்த்தி, நித்யா, இளங்கோவன், சத்யராஜ், ஜெயக்குமார், வினோத், தினகரன், துளசிராமன், நாகராஜன், சாதிக் பாஷா, விஜிகே, மணி, துரைராஜ், சிவா, சத்யா, அருண்குமார், அசோக் குமார், அரசகுமார், உதயகுமார், ஜெயவேலு, பார்த்திபன். போதுமா? அவர்கள் உள்ளிட்ட இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு இந்த மக்கள் விரோத திமுகவை துரத்தி அடிப்போம், விரட்டி அடிப்போம் என்று உறுதியேற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினு மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் தமிழக முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான தேர்தல். அதிலும் குறிப்பாக இங்கு வந்திருக்கின்ற தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலம், அதை கருதி நாம் வெற்றி பெற வேண்டும். திமுக வீட்டுக்கு செல்ல வேண்டும். இது முக்கியமானது. நான் பரப்புரை பேசிட்டு இருக்கிறேன், எத்தனையோ பிரச்சனைகள் நான் பேசிட்டு இருக்கிறேன். விவசாய பிரச்சனை, வியாபார பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை எல்லாமே நான் பேசிட்டு வரேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேல் முக்கியமான பிரச்சனை இந்த சாராயம், கஞ்சா விற்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். காரணம், உங்கள் பெண்களுக்கு, வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சாதாரணமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இது மிக மிக மோசமான பிரச்சனையை நான் பார்க்கிறேன். நான் ஒரு மருத்துவனாக நான் சொல்றேன். நான் முன்னாள் சுகாதாரத்துறை இந்தியாவின் அமைச்சர். கொஞ்சம் அமைதியார். நான் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கின்றேன். இந்த தலைமுறை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெற்றோருடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், உங்களை பாதத்தை தொட்டு நான் கேட்கிறேன். 3 மகளுக்கு தந்தையாக நான் கேட்கிறேன். நானும் 3 மகளை பெற்றிருக்கிறேன். ஒரு தந்தையா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடாது. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். இந்த தொகுதியிலே மாம்பழத்துக்கு வாக்களியுங்கள். தமிழ்நாட்டிலே அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். ஏன்னா 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வந்து அத்துணை குடும்பங்களையும் நாசம் செய்து விட்டார். போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை கெடுத்து கொலை செய்து விட்டான். இது தமிழ்நாடு. அதெல்லாம் எப்பேற்பட்ட தமிழ்நாட்டை நம்ம பார்த்தோம். இந்த 5 ஆண்டு காலம் துப்பில்லாத ஒரு ஆட்சி. இதற்கு ஒரு முதலமைச்சர், நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் எதுக்கு உங்களுக்கு பதவி? எதுக்கு உங்களுக்கு ஆட்சி? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆரப்பாக்கம் கும்மிடிப்பூண்டியில் ஒரு கிராமம். 6 மாதத்திற்கு முன்பு 8 வயசு குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது, காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க, எங்க போச்சுன்னு தெரியல. அதன் பிறகு ஒரு புதர்ல இருந்து வருது, ரத்த காயத்துடன் வருது. அவங்க அப்பா அம்மா பதறி போய் காவல்துறையில போய் வழக்கு பதிவு செய்ய கேட்கிறாங்க, முடியாதுன்னு காவல்துறை. பிறகு நம்ம கட்சிக்காரர்கள் போயிட்டாங்க, பிரச்சனை பண்ண உடனே அப்ப வழக்கு பதிவு பண்ணி 1 மாதத்திற்கு அப்புறம் தான் அவனை பிடிக்கிறானுங்க. அசாம்காரன் ஆந்திராவில் போய் பிடிக்கிறானுங்க. அவனை பிடிச்சி விசாரணை பண்ண அவன் சொல்றான், நான் அசாம்ல இருந்து வேலை செய்யறேன், ஆந்திரா சூலூர்பேட்டையில வேலையில இருக்கிறேன். திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் வேலை செய்வேன் ஆந்திராவில். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் நான் தமிழ்நாடுக்கு போயிடுவேன்.
ஏன்னா அங்க சாராயம் சுலபமா கிடைக்குமா, கஞ்சா கிடைக்கும், சின்ன சின்ன பெண்கள் கிடைப்பாங்க. ஒருத்தன் சொல்றானா இது எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இது. இந்த ஆட்சி இதற்கு காரணம் துப்பில்லாத ஒரு ஆட்சி காரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்யுங்கள் தமிழக மக்களே. அவருக்கு மாறாக ஒரு விவசாயி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் எல்லோரும் முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும். இது முக்கியமானது. இந்த தொகுதி எடுத்துங்க, உத்தரமேரு தொகுதி. இப்ப இந்த தொகுதியிலுடைய யார் சட்டமன்ற உறுப்பினர்? திமுகவை சார்ந்தவர் சுந்தரம். எத்தனை முறை எம்எல்ஏ அவரு? 5 முறை எம்எல்ஏ. அதாவது 5 முறை எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு. இது சென்னை அருகில் உள்ள தொகுதி. இதே போன்ற மற்ற தொகுதிக்கு சென்னை அருகில் உள்ள தொகுதியெல்லாம் எப்படி இருக்கு? திருப்பூர் தொகுதி இப்பதான் வந்தேன், அதுல எவ்வளவு தொழிற்சாலைகள். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி எவ்வளவு தொழிற்சாலைகள். சென்னை அந்த பக்கத்துல திருவள்ளூர் தொகுதி எத்தனையோ தொழிற்சாலைகள். ஆனால் இந்த தொகுதியில எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் இவர் சட்டமன்ற உறுப்பினர், இவர் மாவட்ட செயலாளர், இவங்க ஆட்சி 5 ஆண்டு காலம் நடைபெற்றது. ஒரு இந்த உத்தரமேரூர் ஏரிய தூர்வார துப்பில்லாதவங்கள ஒரு எம்எல்ஏ. உங்க ஆட்சி தான் நடக்குது 5 வருஷமா. நீங்க தானே முதலமைச்சர், உங்க ஆட்சியில முதலமைச்சர், நீங்க தானே மாவட்ட செயலாளர். உலக புகழ் பெற்ற மண் பல்லவர்கள் வெட்டின இந்த ஏரிய தூர்வார கூட துப்பில்லாதவங்க நீங்க எல்லாம். கல்யாணம் கச்சேரி போனா போதுமா? மக்களுக்கு எதுவும் செய்ய வேணாமா? என்னுடைய தம்பி மகேஷ்குமார் அவர்களை தேர்வு செய்யுங்கள். இந்த பகுதியில 2 ஆறு வருது, பாலாறும் செய்யாறும் வருது. செய்யாறும் பாலாறும் இங்க சேர்ந்து ஒண்ணா. செய்யாறுல ஒரு தடுப்பணை, பாலாத்துல ஒரு தடுப்பணை உறுதியா கட்டப்படும். அந்த பகுதியில் கட்டப்படும். அதுவும் நம்முடைய வாலாஜாபாத் அண்ணன் கணேசன் அவர்கள் அந்த பகுதி. அது நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்க செய்வோம். உத்தரமேரு தொகுதிக்கு ஒரு சட்ட கல்லூரி உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்ட எடுத்துக்குங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட தொகுதி இந்த தொகுதி. ஆனால் இந்த தொகுதியில் தான் விவசாயம், நெசவு தொழிலை இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. நான் 100 நாள் நடைபயணம் போனப்போ காஞ்சிபுரம் இந்த உத்தரமேரு பகுதியில் நெசவாளர்கள் பார்த்தேன். கண்ணில் தண்ணி வரும். ஒரு நாளைக்கு நெசவாளர்கள் 20,000 முறை அந்த பெடல் அமுக்குறாங்க காலில். 20,000 முறை. 10 நாள் 15 நாள் ஒரு புடவைக்கு வேலை செஞ்சு எவ்வளவு கையில வருது? 3000 ரூபாய் 4000 ரூபாய். ஆனா இந்த திமுக அவங்க இருக்கிற அமைச்சர்கள் கொள்ளையோ கொள்ள மழை முழுங்கி எவ்வளவு மழையை முழுங்கிட்டாங்க இந்த பகுதியில். எவ்வளவு மழைய, எத்தனை குவாரி. எல்லாம் நிச்சயமாக கனிம வள கொள்ளை. என்ன? திமுக. மணல் கொள்ள திமுக, கனிம வள கொள்ள திமுக, மரங்களை கொள்ள திமுக. ஏன்? கிட்னி கொள்ள, கிட்னியை விட்டு வைக்கல அவனுங்க. அதனால இவங்க ஆண்டது போதும். நம்ம பிள்ளைகளை, நம்ம இளைஞர்களை நாசப்படுத்தியது போதும். எங்க பார்த்தாலும் கஞ்சா மட்டும் இல்ல, கஞ்சாவிட மோசமான போதை பொருட்கள் தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரி வாசல்ல, பள்ளிக்கூடம் வாசல்ல, கிராமத்தில் விட்டு இருக்காங்க. காக்கேன், ஹெராயின், LSD, இப்படி எல்லாம் மித்தைல் ஆம்பெட்டமைன், ஃபென்டனைல் போன்ற அத்துணை போதை பொருள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம். ஆனா முதலமைச்சரை கேட்டா தமிழ்நாடு மிளிர்கிறது, ஒளிர்கிறது. தினம் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கார். ஒரு விளம்பர படம் இப்படி பாக்குறதும் அப்படி பாக்குறதும், அப்புறம் ஏதோ எழுதி கொடுப்பாங்க, அது படிச்சுக்கிட்டு டாடா பை பை.
உங்களுக்கு தான் டாடா பை பை சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, டாடா பை பை, போதையா நீங்களா ஆண்டது போதையா, ஏதாவது தெரிஞ்சா பரவாயில்ல. என்ன நிர்வாகம் பண்றீங்க? ஏதாவது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நிர்வாகம்னு தெரியுமா? கல்வித்துறை எப்படி செய்யணும் தெரியுமா? சுகாதாரத்துறை எப்படி இருக்கணும்? விவசாயிகள் நம்முடைய கடவுள் விவசாயிகள், சோடு போட கடவுள் விவசாயிகள். 5 ஆண்டு காலத்தில் 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார். தற்கொலை நாய், இதெல்லாம் சாதாரணமாய. அத்துணை விவசாயிகளுக்கு நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள இந்த உத்தரமேறு தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டி நான் கேட்கிறேன், உங்க காலை பிடிச்சு நான் கேட்கிறேன், தயவு செய்து ஒரு விவசாயிகளும் திமுக ஓட்டு போடக்கூடாது, ஒருத்தரோட ஓட்டு போடக்கூடாது. தகுதி அற்றவர்கள், விவசாயனா என்னன்னு தெரியாதவர்கள், கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் தொழிலா வச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 சத்தியங்களை கொடுத்தார், 505 வாக்குறுதிகளை கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு நான் நீட்டை நாங்க ஒரே வாரத்தில் நாங்க ஒழிப்போம். கேட்டா அதுக்கு எங்களுடைய ரகசியம் இருக்கு. அப்பா அவங்க ஒழிச்சிட்டீங்களா நீட்ட? இப்ப அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில எடுத்துட்டாங்க நீட்ட, அவ்வளவுதான். இப்படி 505 வாக்குறுதிகளில் திமுக வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 66, 13% தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. 13% எவ்வளவு? எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எவ்வளவு வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும். திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் தான் வாங்கி ஃபெயில் ஆயிடுச்சு. 13 மார்க்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? தூக்கி எறியுங்க, போதும். தகுதி இல்லாதவர்கள் அவர்கள், போதையா. அதனால நான் கேட்கிறேன், நல்ல ஒரு ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி, ஒரு விவசாயியின் மகன், விவசாயிகளுடைய கஷ்டங்களை புரிந்தவர், நெசவாளர்களுடைய கஷ்டங்களை புரிந்தவர். கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போன்று வன்னியர்கள் போன்று இருக்கின்ற யாதவர்கள் போன்ற உழைக்கின்ற மக்கள் அத்துணை பேருக்கும், மீனவர்கள் போன்ற அத்துணை மக்களுக்கும் உள்ஒதுக்கீடு நிச்சயமாக வழங்குவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது உறுதி, மாற்று கருத்து கிடையாது. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு வசனம் பேசுறவங்க தான் ஸ்டாலினும் அவங்க திமுகவும். சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் இருந்து, இப்போ வெறும் கொல்ல கொல்ல கொல்ல, காசு பணம் துட்டு. இதுல சுத்தி 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. யார் சுத்தி? ஸ்டாலின் அவர்களை சுத்தி 4 அமைச்சர்கள். அமைச்சர்கள் சொல்ல மாட்டேன், வியாபாரிகள். அவங்க எல்லாமே வியாபாரிகள். எப்படி தொழில எப்படி காசு கொள்ளடிக்கலாம், அதுல மிகப்பெரிய நம்பர் 1 வியாபாரி யாரு? ஏவா வேலு. அதன் பிறகு சேகர் பாபு, அதுக்கு பிறகு நேரு, இதெல்லாம் பட்டியலில் இருக்குது எல்லாம். அப்புறம் செந்தில் 10 ரூபா பாலாஜி, 10 ரூபா பாட்டில் பாலாஜி. இதெல்லாம் மறக்க கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்றேன், பெண்கள் பெற்றோர்கள் தான், தாய்மார்கள் மட்டும் பெற்றோர்கள். உங்க பிள்ளைங்க உடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. உங்க பேர பிள்ளைங்க எதிர்காலம் இன்னொரு 5 வருஷம் இவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க உங்க பிள்ளைங்க பார்க்க முடியாது, உங்க பெற்றோர்கள் உங்க பேர பிள்ளைங்க பார்க்க முடியாதுமா. நான் உணர்வு பூர்வமா நான் சொல்றேம்மா. இதுல நான் உங்களுடைய அண்ணனா, உங்களுடைய தம்பியா நான் கேட்கிறேன், ஒரு மருத்துவனா நான் கேட்கிறேன், ஒரு தந்தையா நான் கேட்கிறேன். எவ்வளவு மோசமா இருக்குமா, அது எவ்வளவு மோசமா இருக்கு. அப்படி வெறும் விளம்பரம் 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 வச்சுக்கிட்டு, கொள்ளை அடிச்சுக்கிட்டு, சாராயத்தை கொடுத்து 4700 டாஸ்மாக் கடை வச்சிருக்க நடத்திட்டு இருக்கிறாங்க. 1500 மணமகிழ் மன்றங்களாம். மணமகிழ் மன்றம் என்ன தெரியுமா? குடிக்கிற கிளப். இந்த கிளப் டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொன்னா கிளப்பை திறந்துட்டான்.
குடிக்கிறது. அது மட்டும் இல்ல, 25,000 சந்து கடை, 2 டாஸ்மாக் கடை நடுவுல 10 சந்து கடை வச்சிருக்கான். எங்க இருந்து சரக்கு வருது? அவன் கொடுக்கிற சரக்கு தான். அந்த சரக்கு எங்க இருந்து வருது? திமுக எம்பிக்கள், திமுக கட்சியை தான் நடத்துறான். அப்போ எவ்வளவு ஒரு மோசடி, எவ்வளவு ஒரு ஊழல். உங்களை பத்தி எல்லாம் கவலை இல்ல. சாராயத்தை விற்கணும், கஞ்சாவை விற்கணும். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சானுங்க போன மாசம், 6 மாசம் முன்பு. ஜாஃபர் சாதிக் யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர். அவனை பிடிச்சி விசாரணை பண்ணாங்க. 3000 கோடிக்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் வித்திருக்கிறான். எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறான். அந்த சினிமா யார் கூட சேர்ந்து எடுத்திருக்கிறான்? ரெட் ஜெயண்ட். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் இன்னொரு 1 மாசம் தான், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த தொகுதி வளம் பெற வேண்டும், இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும். நம்முடைய சோமசுந்தரம் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவர் அங்க காஞ்சிபுரத்தில் உறுதியா எம்எல்ஏ வெற்றி பெறுவார். அதுக்கு மேலேயும் இருக்குது அவர் அமைச்சர். அதனால இந்த 2 தொகுதி பக்கத்து தொகுதி நம்ம எல்லாம், இந்த தொகுதி பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூரும் சரி சரி ஆலந்தூர் எல்லாமே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் நிச்சயமாக நம்ம கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறும். அதில் என்னுடைய அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். காரணம், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய மகேஷ்குமார். இந்திய பிரதமர், பாரத பிரதமர். இந்தியாவை 2047 முன்னேறிய நாடாக அழைத்து செல்லுகின்ற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய மகேஷ்குமார் அவர்கள். அதே போன்று அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர். அதே போன்று நம்முடைய புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர். ஐஜேகேயின் வேந்தர் நம்முடைய பாரிவேந்தர் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வாசன் அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர். அதே போன்று நம்முடைய ஏசி சண்முகம் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் என்னுடைய அன்பு தம்பி மகேஷ்குமார் அவர்கள். இன்னொன்னு நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க 6 மாசமா 1 வருஷமா எப்ப பார்த்தாலும் பிஜேபி 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 மட்டும்தான் பேசுவார். நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் பிஜேபி நீங்க குறை சொல்றீங்க. இங்க மகேஷ்குமார் தும்பனார்னா அது பிஜேபி தான் காரணம். இப்படி எங்கேயாவது யாருக்காவது ஜுரம் வந்ததுன்னா அது பிஜேபி தான் காரணம். யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா ஐயோ பிஜேபி தான் காரணம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா 5 ஆண்டு காலம் நீங்க செய்த சாதனை வச்சு நீங்க ஓட்டு கேளுங்க. செஞ்சாதானே உனக்கு சொல்ல முடியும், கேட்க முடியும். எதுவும் செய்யல. ஆனா காரணம் பிஜேபி பிஜேபி பிஜேபி. நான் கேட்கிறேன், மத்தியில பிஜேபி, மாநிலத்தில் அதிமுக, என்ன தப்பு? மத்தியில பிஜேபி, மாநிலத்தில் அதிமுக, ரெண்டுமே கூட்டணி. உங்களுக்கு என்ன வேணுமோ மோடியை கேட்டா கொடுக்க போறாரு. ஸ்டாலின் அவர்கள் அங்க நேரா அங்க மத்தியில போய் சண்டை போட்டா ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. நான் சொல்லக்கூடாது, ஒண்ணும் கிடைக்காது. ரெண்டுமே மத்தியிலையும் நம்ம கூட்டணி, மாநிலத்திலும் நம்ம கூட்டணி. தமிழ்நாட்டில் அவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அதுதான், அப்படிதான் வேணும், அப்பதான் வரணும். அதனால நான் சொல்றேன், பெரியோர்கள், தாய்மார்கள், நீங்க எந்த கட்சி, ஜாதி, மதம், இனம் எதனா இருந்துட்டீங்க, தயவு செய்து இந்த திமுக மோசடி திமுகவை விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நிர்வாக திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள் திமுகவை விரட்டி அடித்து அதிமுக
ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு இந்த உத்திரமேரு தொகுதியிலே என் அருமை தம்பி மகேஷ்குமார் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். அடுத்து நான் காஞ்சிபுரத்துக்கு போனோம். நம்முடைய அமைச்சர் அமைச்சர் சோமசுந்தர் அவர்கள் அங்கே நான் அவருக்கு ஆதரவு பண்ணணும். இன்னொன்னு என்னுடைய அருமை நண்பர் நம்ம கூட இல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையிலே ஒரு சமூக நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். நம்ம கூட சேர்ந்து எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய நோக்கம் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அது யார் இந்த பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி, மிக பிற்படுத்த மக்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, நாம் முன்னுக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும், எல்லோரும் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்றவர்கள் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள். கொடூரமான கொலை செய்திருக்கின்றார்கள். எல்லாம் இன்னும் ஒரு மாதத்துல எல்லா விசாரணை வெளியில வந்திருப்போம், எல்லாமே வெளியில வரப்போகுது. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஜெகனா இருந்தாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நாம் எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை நாம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் நம் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். உத்திரமேரூரிலே மகேஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று பலவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.